கோவில்களில் தெய்வத் திருமேனிகளுக்கு பால் அபிஷேகம் செய்வதை நாம் அனைவரும் பார்த்திருப்போம். இது வெறும் சடங்கா அல்லது இதன் பின்னால் ஆழ்ந்த ரகசியம் உள்ளதா? பால் என்பது தூய்மையின் அடையாளம். வெண்மை நிறம் களங்கமற்ற தன்மையையும் தர்மத்தையும் குறிக்கிறது. பாலாபிஷேகம் செய்வதன் மூலம் நம்முடைய பாவங்களும் கர்ம வினைகளும் நீங்குகின்றன என்பது நம்பிக்கை. மேலும் பால் ஒரு உயிரினத்திற்கு அடிப்படை ஆகாரம். அதை இறைவனுக்கு அர்ப்பணிப்பதன் மூலம் நம்முடைய உயிரும் உடலும் செல்வமும் செழிக்கும். வேதங்களின்படி பசுவின் உடலில் 30 முக்கோடி தேவர்களும் வசிக்கின்றனர். எனவே பசுவிலிருந்து கிடைக்கும் பாலை இறைவனுக்கு அளிப்பது அனைத்து தேவர்களையும் குளிர்விப்பதற்குச் சமம். குறிப்பாக சிவலிங்கத்திற்கு பாலாபிஷேகம் செய்யும் போது சிவனின் உக்கிரம் தணிந்து அவர் அமைதியாக அருள் புரிவார். அறிவியல் பார்வையில் பாலில் உள்ள லாக்டிக் அமிலம் கற்சிலைகளைப் புற பாக்டீரியாக்களிடமிருந்து பாதுகாத்து அவற்றின் தூய்மையை பேணுகிறது. ஆக பாலாபிஷேகம் என்பது தெய்வத்தை குளிர்விப்பது மட்டுமல்ல, நம்முடைய அகத்தையும் வாழ்வையும் வளப்படுத்தும் ஒரு உன்னதமான வழிபாடு.